வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்களுக்கு பல விதத்திலும் குழப்பங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் மாதங்களிலே இந்த புரட்டாசி மாதமாவது எனக்கு ஒரு விடிவு காலம் வருமா, எனக்கு ஒரு தீர்மானமாக ஒரு இது வருமா, சனி என்னை படுத்துறாரு அப்படின்லாம் நிறைய கேள்விகள் மனதில் உங்களுக்கு. உங்கள் ராசிநாதனும் 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்களை அப்படின்னும் போது இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது இதற்கான தெளிவான தீர்வு என்னதான் கிடைக்கும் அப்படின்னும்போ புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். இதுலையான உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இருக்கப்பட்ட அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார், 12க்குரியவர். அதனால் தேவையற்ற மனதிலே கவலைகள் தானாகவே பெருகி கொண்டிருக்கிறது. அந்த பெருக்கமான கவலைகள், கூட இருக்கிறவன் காப்பாற்றுவான்னு நினச்சா அவனும் கழுத்து விட்டுட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி நண்பர்களுடைய பிணக்கங்கள், அவர்களுடைய இணக்கமில்லாத சூழ்நிலைகள், சுக்கரனாவது நல்லா இருக்கிறாங்க, களத்திரத்தின போய் பார்த்தா அங்கேயான நல்லா இருக்கான்னா அங்கேயும் சரியில்லை என்ற எண்ணங்கள், இந்த மாதிரி பலவிதமான குடும்பத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. இந்த சூழ்நிலையிலே தொழிலிலே எப்படி இருக்க போகிறோம்? தொழில் பண வரவு, கடன் சுமை, தொழிலே லாபம் இல்லை, தொழிலும் தொடர்ந்து இல்லை, இப்படி நிறைய மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது. புரட்டாசி மாதத்திலே சூரியனானவர் கன்னிராசிக்குள்ளே சென்று விடுவார். புதன் தங்க அங்கே ஆட்சியிலே அமர்ந்துடுவார். 3ஆம் இடத்துக்காரர் ஆட்சியிலே 6ஆம் இடத்தில் அமர்வதனாலே திரவிய லாபம் உண்டு. உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிநாதன செவ்வாய் 7ஆம் இடத்திலே நேராக வந்து நிற்கும்போது குடும்பத்திலே தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலிலும் தேவையற்ற கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் பயத்துடன் சேர்ந்த அந்த மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எதையுமே யோசிக்காமல் செய்துவிட்டால் அதற்கான பலன்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ கொஞ்சம் யோசிக்கிறத கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. 5ஆம் இடம் சிம்மராசிக்குள்ளர சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நார்மலாகவே இந்த சுக்கிரன் கேது சேர்ந்து அமர்ந்து விட்டாலே நமக்கு மனதிலே நிறைய குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சுயநலமாக திங்மனத்துடைய எண்ணங்கள்லாம் வரும். தன்னை பற்றின சிந்தனைகள் ஜாஸ்தி வெளிக்கொணரக்கூடியது இந்த 5ஆம் இடத்திலே சுக்கிர கேதுவுடன் சேர்வை. ஆனால் பணவரவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபோக்கஸ்டாக மனசுக்குள்ள குழப்பங்களுடன் கூடிய ஒரு ஆதங்கங்கள் வரக்கூடிய எண்ணங்கள் வரும். கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் போன பண பரிவர்த்தனையின் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டீர்கள் என்றால் ஆணும் பெண்ணும் இருபாலாருக்குமே இந்த பொருள். சுக்கிரன் கேது அப்படின்னாலே கொஞ்சம் நிறைய காசை கொடுத்து மொத்தமாக பிடிங்கணும்னு அர்த்தம். அதனால் கொடுக்குற தெய்வம் கொடுக்கும்போது கரெக்டாக வச்சுக்கணும். அது போகாமல் பார்த்துக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக ஞானத்தை பயன்படுத்தி கொள்வது கேது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரியனையும் புதனையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. லாபத்துக்குரியவரும் தொழிலுக்குரியவரும் 12ல் மறைவு அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது தொழிலிலே கொஞ்சம் கடின முயற்சிகள் எல்லாம் செய்து வேலை செய்தீர்களானால் உங்களுக்கான ரெகக்னேஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். 11 என்ற லாபஸ்தானத்திலே கும்பராசிக்குள்ளர உட்கார்ந்துருக்கிறது ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. குருவால் பார்க்கப்படுகிறார். குரு எப்போ பார்க்குறாரோ கோடி புண்ணியம்னு அர்த்தம். அப்படி உங்கள் ராசிநாதனையும் துலா ராசிக்குள்ளே இருக்கும்போது அவரையும் பார்க்கிறார். ராசினால் பார்க்கப்படுவதனாலையும் உங்களுக்கு அந்த மன வருத்தங்களிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாதம் இது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள் வந்து சேரும். தேவையற்ற பொருட்செலவுகள் இருந்தால் இப்போ பொருள் வரவுக்கான வாய்ப்பை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி விடுவார். அதனால் கொஞ்சம் காசெல்லாம் வரும். ஆனால் எத்தும் கௌத்தோன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் சேமித்து வைக்க வேண்டும் என்ற சின்சியர் மென்டாலிட்டியோடு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை அழகாக நீங்கள் நடத்தி கொள்ளலாம். சிலருக்கு
கல்வி தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அதற்காக கொஞ்சம் சேமிப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய முதலீடுகள் நிலங்களிலும் இல்லை குழந்தைகளுடைய படிப்பு அவருடைய வசதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் சிலருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மருத்துவ செலவு கொஞ்சம் கட்டுக்குள் இருப்பதனாலே கொஞ்சம் கவலைகளும் சண்டைகளும் தேவையற்ற குழப்பங்களும் குறையும். மொத்தத்தில் கடன் சுமை குறையும், பண வரவு உண்டு, தொழிலிலே லாபத்தை பார்க்கலாம், வேலையிலும் ஓகே சார் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அனைத்துமே நல்லதாக நடந்து சிறப்பாக இருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.